ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 1:9. வேதவசனம் சொல்கிறது, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு வருகிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! பலம் கொண்டு திடமனதாயிரு. இதை வாழ்க்கையில ஆண்டவனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். நீ பலம் கொண்டு திடமனாய். அநேகரே வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்துச்சோடனே, ஏன்டா அந்த நாள் வந்துச்சோ, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேனோ, நான் நினைக்கிறபடி ஒன்றுமே நடக்க மாட்டேனுதே, எல்லாம் எதிர்மறையா வருதே அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். யோசுவா தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நீங்கள் ஒரு கணவனை வச்சு 2 பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த ஒப்பாரி வைக்கிறீங்க. ஆனால் யோசுவாவை பாருங்க, லட்சக்கணக்கான எத்தனை குடும்பங்கள் ஐயா, 1, 2, 3 திரளான குடும்பங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற தலைவன் தான் ஜோஷுவா. அவன் சொல்றான் பாருங்க, அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, ஆண்டவரால் சொல்லப்படுகிற வார்த்தை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. பிரச்சனைகள் உண்டு, போத்திரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை திடமனதாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். உலகத்திலே போத்திரங்கள் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் உங்களோடு இருக்கிறார். அப்படியான பயம் ஐயா, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு பயம், கிட்டு கிட்டு கைகாலெல்லாம் ஆடுது ஐயா. ஏன் ஐயா? அப்பா, உனக்கு நான் உனக்கு ஒன்று உண்மையை சொல்லட்டும் ஐயா, சொன்னா நீ கோச்சிக்க மாட்டியே. இந்த பயம் கர்த்தரால் வந்ததில்லை. கர்த்தருக்காக கொடுக்கப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், தீமை வெறுக்கிற பயம், அது உண்டு. ஆனால் இந்த வாழ்க்கையின் காரியத்துக்காக பயப்படுகிறாய், இது எங்கிருந்து வந்தது? இதை அறிமுகப்படுத்திய கதாநாயகன் யார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பயந்து நிர்வாணிகளாக இருந்து ஒளிந்து கொண்டார்களாம். இதான் பயம். நீ வாழ்க்கையில திடனற்று போவதற்கு காரணம் என்ன? பலன் கொள்ள முடியாமல் முடங்கி போனதுக்கு காரணம் என்ன? மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 2ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு திமிர்வாதக்காரனை கட்டில் கடையாக கொண்டு வந்து கடத்துறாங்க, இறக்குறாங்க. ஏசப்பா இருந்த இடத்துல ஏசப்பா அவனை பார்த்து என்ன சொல்றாரு? மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன்னை இப்படி கட்டில் கடையா படுக்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? முன்னேற்றம் இல்லையே, ஏன்? உன் பாவங்கள் என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாரு ஐயா. பாவத்தினால் ஒருவரை வந்திருக்கலாம். இன்னொன்று, பயம்ன்றது என்னமோ ஒரு ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் கொடுத்தது அப்படின்னு நினைச்சு கொடுக்கூடாது. ரோமர் 8:15 சொல்கிறது, திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்படியானால் பயம் 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 பயம், ஐயோ என் மகன் என்ன பண்ணுவாளோ, பரிசையில் பாஸ் ஆக மாட்டாளோ, இதெல்லாம் யார் கொடுக்கிறது தெரியுமா? அடிமைத்தனத்தை ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவரி, அடிமைத்தனம். அன்னைக்கு சவுலுக்குள்ள ஆண்டவரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இருந்தபடினால 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அப்படியே கடன்னு திடீர்னு ஆடுவானா, ஆடு கூச்சல் போடுவானா. அப்போ தாவீது வாத்தியம் வாசிக்கும் போது அவன் அந்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்று சொஸ்தமாவானா. இதன் ரியாக்ஷன் என்ன ஐயா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்டோன்னே யுத்த வீரனாகிய சவுல், பராக்கிரமசாலியாகிய சவுல், கோலியாத்தை பார்த்த உடனே கூடாரத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பயம் பயம். உன் எதிரிகளை சந்திக்க முடியலையா? உன் எதிர்ப்பான சூழ்நிலை சமாளிக்கவனால முடியலையா? பயம், அடிமைத்தனத்தின் ஆவி. எனக்கு அருமையானவர்களே, இதில் நாம் விடுதலை பெறும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பைபிள் அழகாக சொல்கிறது, இந்த பயம் நீங்குவதற்கான வழி என்ன? இந்த பயம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகும்? அருமையானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகம் 28:1 சொல்கிறது, ஒருவனும் துரத்தாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். தைரியமான வாழ்க்கைக்கு அடிப்படையானது தேவ பிரசனம், தேவ மகிமை. தேவனாலே நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் ரோமர் 4:23 முதல் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்போமானால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த நீதிமானின் வாழ்க்கையை உனக்கு தர விரும்புகிறார். நீதியான ஜீவியத்தை தர விரும்புகிறார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த தேவனிடத்தை போவோம். ஆண்டவரே, எனக்கு தைரியத்தை தாங்கப்பா. தாவீது பாவம் செய்த பொழுது ஆண்டவர் நோக்கி ஜெபித்தான். ஆண்டவரே, உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி. சோர்ந்து போயிருக்கிறாயோ? இன்னைக்கு ஆண்டவரத்திலே கேளுங்கள். ஆண்டவர் அந்த ஆவியை தந்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவார். அடுத்து சொல்கிறது பாருங்கள், வேதாகமத்திலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்கிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். என் அன்புக்குரியவர்களே, பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 5:5 சொல்கிறது, அன்றும் தேவனுடைய ஆவியான நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால் தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தா என்று ரோமர் 5:5 சொல்லுகிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே தைரியமாக இருக்க வேண்டுமானால் உனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். யூ நீட் த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். யூ நீட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த காலவேளையில் ஒரு முடிவு பண்ணுவோம். நான் பலன் கொண்டு திடமதாக இருக்க போகிறேன். எனக்கு தேவை தேவனுடைய ரட்சிப்பு, எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் என்று திடமனதோடு கூட தேவ பிரசன்னத்தை சொல்லுவோமா? கர்த்தர் நாளிலே உங்களை கரம் பிடித்து நடத்துவார். உங்களை தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்றுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.